இரண்டாவது காரியங்கள் பாருங்க, கர்த்தருடைய அழைப்பையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர் விசுவாசிக்கிறதுலையும் குறைவுள்ளவராகவே இருந்தார். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாச்சு, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், இனி தங்களுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது என்று நினைத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் பேதுரு என்ன செய்யறாருன்னு பார்த்தா, அவர் தன்னுடைய பக்கத்தில் இருக்க நண்பர்களை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன், வரீங்களா அப்படின்னு கேட்கிறார். யாரு? பரலோகத்தின் திறவுகோலை தருவேன் என்று கர்த்தர் நேரடியாக வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு மனிதன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தரிடத்திலே வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு மனிதன். என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி கர்த்தரால வாக்குத்தத்தத்தோடு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்ப கர்த்தர் சொன்னதையும் நம்பல, இந்த வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்கல. அவர் மரித்து விட்டார் என்று தெரிந்த உடனே அவர் உடனே என்ன செய்ய, இன்னமே என்னப்பா இருக்குது வாழ்க்கையில, அது நேரத்தில் உட்காந்து யோசிக்கணுங்கள? இல்லை, கர்த்தர் பேசி இருக்கிறார், அது எப்படி நடக்காம போகும்? ஆதியில் இருந்த வார்த்தை அல்லவா எங்களோட வாழ்ந்தார், அவர் பேசின வார்த்தை. இவருக்குள்ள இந்த சந்தேகம் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்னா, ஏதோ நல்லா இருந்தது, ஒரு 3.5 வருஷம் அவரோட போனோம், நடந்தோம், ஊழியம் செஞ்சோம், போன இடத்துல எல்லாம் நமக்கு நல்ல மரியாதை கிடைச்சது, முடிந்தது. இனிமேல் நம்ம அடுத்து என்ன செய்வது? நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன், யார் யார் வர்றீங்க என்று அவர்களையும் அழைத்து கொண்டு போனான். இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, ஏற்கனவே இருந்த சந்தேகம், அந்த சந்தேகமும் அற்ப விசுவாசமும் கர்த்தராலே சுட்டி காண்பிக்கப்பட்டும், கடல்ல அவர் இறக்கி அவரை தடுமாற வைத்து கர்த்தரை அவருக்கு உணர்த்தி காண்பித்தும், அந்த சந்தேகத்தை அவர் முற்றிலுமாக நீக்கி போடல. அந்த சந்தேகம் தான் அந்த அற்ப விசுவாசம் இப்ப அவிசுவாசமாக மாறிவிட்டது. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் மறக்க வைத்து விட்டது. அவர் என்னை அழைத்த போது என்னென்ன சொன்னார் எல்லாம் மறந்து விட்டது. எனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டம் மறந்து விட்டது. இப்போ அவருக்கு என்னன்னா, அடுத்து என்னுடைய எதிர்காலம் என்ன, இந்த நினைப்பு மாத்திரம் தான் முன்னால் இருந்தது. நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டார். மீன் பிடிக்கிறவன, உங்களுடைய வலைகளை விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த கர்த்தர் விட்டதை மறுபடியும் தொட்டான். அதான்